கன்னிராசியை பொறுத்த வரைக்குமே உத்திரம் 2, 3, 4 பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 1, 2 பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க வாழ்க்கையில் இவங்க பிறந்ததிலிருந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சவால்கள் என்ன, இவங்களுக்கு யாரால அதிகமாக பிரச்சனைகள்லாம் வரும், இவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இந்த ஜூலை மாதம் இவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு. இது புதனே ஆளக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னிராசி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே ஒரு நுணுக்கத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்களா இவங்களுக்கு சோதனைகள் நிறையவே இருக்கும். அதை எல்லாமே சாதனையாக இவங்க எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கு, அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஒரு புத்திசாலித்தனம், ஒழுக்கம், பொறுமை, திட்டமிடுதல் இது எல்லாத்துக்குமே பெயர் பெற்ற ராசி தாங்க இந்த கன்னிராசி. அதாவது யாருடைய வாழ்க்கையும் அமைதியாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குது. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் பல விஷயங்கள் தாமதமாகத்தான் கிடைக்கும். அந்த தாமதமே உங்களோட வலிமையானவராக மாற்றும். இது உங்களுடைய பிறவி குணம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், மேலுமே இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், சனி பகவானின் தாக்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும், தொழில், பணம், குடும்பம், திருமணம், ஆரோக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, நீங்கள் என்ன பரிகாரம்லாம் செய்யலாம், இதை பற்றின ஒரு விரிவான தகவலையும் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க பாருங்கள் பெரும்பாலுமே எதையுமே ஒரு நிறைய நேரம் யோசிப்பாங்க, ஆராய்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஒரு இடத்துல நின்னாங்க அப்படின்னா சும்மா பெரும்போக்காக இருக்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது சின்ன தவறுகள் நடந்தால் கூட அதை உன்னிப்பாக கவனிப்பாங்க. பொய் பேசுறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி கடின உழைப்பால் நம்பிக்கை வைக்கக்கூடிய அன்பர்கள் யார் அப்படின்னு கேட்டோமா அந்த கன்னிராசி தான். அதே நேரத்தில் யாரையுமே அவ்வளோ ஈஸியாக இவங்களை ஏமாற்ற முடியாது. ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் பிறருக்கு உதவி செய்கிறது அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்கும். மனதில் இருக்கிறத வெளியில் சொல்லாமல் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு குணம் இவங்ககிட்ட இருக்குது. குடும்ப பொறுப்பை முதல்ல நினைப்பாங்க. அதே நேரத்தில் அமைதியான வாழ்க்கையை விரும்பக்கூடிய ஒரு ராசியாகவும், ஆன்மீகத்தின் மீது அதிக ஒரு ஈடுபாடு உடைய ஒரு ராசி தான் இந்த கன்னிராசி. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு திறமை வாய்ந்த ஒரு ராசிங்க. கன்னிராசியில் இருக்கார பொறுத்த வரைக்குமே பிறந்ததிலிருந்து சந்திக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு பார்த்தோமா, கன்னிராசிக்காரோட வாழ்க்கையில் பொதுவாக காணப்படக்கூடிய சில சவால்கள் அப்படின்னு பார்த்தோமா, ஒரு சின்ன வயதிலேயே உங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். படிப்பில் உங்களுக்கு திறமை இருந்தாலுமே தாமதமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்களால் ஏமாற்றம் அதிகம், நம்பவங்களால் உங்களுக்கு பார்த்திங்களா மனவேதனை, வேலை கிடைக்க தாமதம், கிடைத்த வேலையில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறது, பணம் ஓரளவுக்கு வந்தால் கூட அதை சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, திருமணத்தில் தாமதம், கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இவங்க வாழ்க்கையில் சந்திச்சிட்டு இருக்காங்களாம். உடல் நலத்தில் வயிறு, குடல், நரம்பு, தோல் தொடர்பான பிரச்சனைகள், அதிக யோசனை காரணமாக இவங்களுக்கு இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் மன அழுத்தம் ஏற்படலாம். ஸோ அதிகமாக ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறது முதல்ல தப்பு, நேசிக்கிறதும் தப்பு. சனி பகவானோட தாக்கம் இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோமா, இந்த ஜூலை 2026 காலகட்டத்தில் உழைப்பிற்கு உடனடி பலன் இல்லாத ஒரு உணர்வு. எவ்வளோதான் உழைச்சாலும் நமக்கு அதற்கான ஒரு ஊதியம் கிடைக்கலையே அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு யோசிப்பாங்க. வேலைப்பளு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பொறுப்புகள் கூடும். பண விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு தேவைப்படக்கூடிய வகையில் அமையும். உறவினர்களோட ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பழைய தவறுகளை சரி செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். பொறுமையாக இருந்தால் நீண்ட கால நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சனி தண்டிப்பவர் மட்டும் இல்லைங்க, ஒழுக்கம் கற்றுத்தரக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜூலை மாதத்தில் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வேலை மாற நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசியலில், அலுவலக அரசியலில் ரொம்பவே நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். பண வரவு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் இருக்கும். தேவையில்லாத செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எப்போவுமே முதலீடு நீங்கள் ஏதாவது போடணும், ஏதாவது பெரிய தொழில்
ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா? யோசிச்சு பண்ணுங்கள், அவசரம் வேண்டாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. பெரியவங்களோட ஆலோசனை நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். எப்போவுமே விட்டு கொடுத்து நீங்கள் நடந்தால் அமைதியாக நிலைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திருமண பேச்சுக்கள் நல்ல ஒரு முன்னேறலாம். பழைய மனக்கசப்புகளை விடுவது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தூக்கம் குறையாதபடி ரொம்ப பார்த்துக்கோங்க. உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இது எல்லாமே உங்களுடைய உடலுக்கும் சரி உள்ளத்துக்கும் சரி ரொம்ப நல்லது. அதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. புதன்கிழமை நாளில் நீங்கள் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அதே பாருங்கள், மேக்சிமம் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த விநாயகர் பெருமான் அப்படின்னா இஷ்ட தெய்வமாக சொல்லப்படுறாங்க. அடுத்ததாக பெருமாள் தரிசனம், சனிக்கிழமையில் எண்ணெய் தீபம் ஏற்றுங்க. காகங்களுக்கு உணவு வைப்பது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு புத்தக உதவி ஏதாவது உங்களால் முடிஞ்சதோ, ஒரு பேனாவோ பென்சிலோ இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, ரொம்ப நல்லது. ஓம் நமோ நாராயண அல்லது ஓம் புத்தாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்குமே அன்னதானத்திலே சிறந்தது அன்னதானம், அதை செய்யுங்க. கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தாமதம் அப்படிங்கிறது தோல்வி கிடையாது அல்ல, அது உங்களை இன்னும் உயர்த்தும் தயாரிப்பு அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களோட உழைப்பு ஒரு நாள் கண்டிப்பாக மதிக்கப்படும். அதாவது நம்ம எவ்வளோ தான் உழைச்சாலுமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கான ஒரு மதிப்பு கிடைக்கும். பிறர் சொல்வதை விட உங்களோட திறமையை நீங்கள் எப்பவுமே நம்புங்க, அடுத்தவங்கள நம்பாதீங்க. சோதனைகள் வருவது எல்லாமே உங்களை இன்னும் வலிமையை வளர்க்க வந்தது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு தடைகள் நீங்கள் ஏதாவது தொடங்குனீங்க அப்படின்னா அதில் பல தடைகளாகவே நீங்கள் சந்திப்பீங்க. அது ஒரு புதிய வாய்ப்போட கதவு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு தோல்வி ஒரு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா அதில் தோல்வி அடைஞ்சால் உடனே அதை விடாதீங்க, அடுத்த முயற்சி செய்யுங்க, அடுத்தது வெற்றி அமையும். பொறுமை தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்று விதைக்கக்கூடிய உழைப்பு நாளை வெற்றியாக மாறும். நேர்மையாக நடந்தால் காலம் உங்களுக்கு நல்ல ஒரு துணையாக இருக்கும். சனி தாமதப்படுத்தலாம், ஆனால் நியாயமான பலனை எப்பவுமே கொடுக்க மறக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை பாரம்பரிய ஜோதிடத்திலே இருக்குது. நம்பிக்கையோடு முன்னேறுங்க. உங்களோட முயற்சியை உங்களோட எதிர்காலத்தை உருவாக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்கு. ரொம்பவே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கத்தோடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் ராசி, கலத்திரஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன், அயன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்களுக்கு அமைச்சிருக்கு. ஸோ இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, அடுத்தவங்களை பற்றி நீங்கள் எப்போவுமே கவலைப்படாமல் நீங்கள் நினைச்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு திடமான நம்பிக்கையோடு எதையுமே செய்யக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே ஒரு சாதகமான ஒரு நிலையானது உங்களுக்கு காணப்படும். எல்லா நன்மைகளும் ஏற்படும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பணவரத்து ஓரளவுக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. உங்களோட பேச்சுக்கு மற்றவங்க செவி சாய்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் இருக்குது. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். லாபமே அதிகரிக்கும் வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். இது உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. புதிய ஆர்டர்கள்லாம் நிறையவே கிடைக்கும். பணியாளர்கள் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய திறமையை எதையுமே செய்து முடித்து பாராட்டுமே பெறுவீங்க. கௌரவம் கூடும். நிலுவைத் தொகை வந்து சேரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பதவி உயர்வு கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த டைமில் கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். வாகனம் வாங்கக்கூடிய அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணியில் நீங்கள் இந்த டைமில் ஈடுபடலாம். பயணம் மூலம் நல்ல ஒரு சாதகமான முன்னேற்றம் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது பார்த்தோமா, உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்திலையும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடைபெறும். மேலுமே மன நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான நல்ல ஒரு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அடுத்ததான் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது எதையுமே ஒரு துணிச்சலாக செய்து முடித்து காரிய வெற்றிலாம் அடைய போகிறீங்க. மற்றவங்களோட இருந்து வந்த பகைகள் நீங்கும். பூர்வீக சொத்துலேயுமே இருந்து வந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது பல நாளாகவே இருந்திருக்கும். அது எல்லாமே நீங்கும். பண வரத்து உங்களுக்கு அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு.
அரசாங்கம் மூலம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக சித்திரை 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நீங்கி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். பழைய கடன்கள்லாம் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி தொடர்பான கஷ்டங்கள் அப்படிங்கிறது நீங்க ஆரம்பிக்கும். மேலும் நீங்கள் என்ன பரிகாரமாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் வயதானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்வதும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கொடுக்கும். செல்வ சேர்க்கை ஏற்பட ஆரம்பிக்கும். மேலுமே புதன் பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவே இந்த காலகட்டத்தில் நல்லதாக சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்களா, இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் பார்த்திங்களா 9-10 இந்த ஜூலை மாதத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.